ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கஸ்டமர் ஒருத்தர் 1/2 கேஜி ஹனி கேக்கு கேட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்து ஆற வச்சு இப்போ பீசஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பீசஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம கட் பண்ணும் போதே நமக்கு நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் தெரியுது. நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சுகர் சிரப்பு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். சுகர் சிரப்புக்கு பார்த்திங்கன்னா பவுடர் சுகரு, வெண்ணிலா எசன்ஸு லைட்டாக சேர்த்தி வாட்ரு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கேக் மேலே அப்ளை பண்ணிக்கலாம் சுகர் சிரப்பை. சுகர் சிரப்பை வந்து நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுலேயே கொஞ்சம் ஹனி சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். கேக்குள்ளே வந்து நல்லா அந்த சுகர் சிரப்பு வந்து இறங்கணும். அந்தளவுக்கு நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சு. எல்லா பக்கமும் வந்து நல்லா சுகர் சிரப்பு இருக்கிற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது நாம் க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். க்ரீமுக்கு என்னென்னா நான் விப்பிங் க்ரீம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அதை அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து டர்ப்ளேட் க்ரீம் தான் எடுத்துருக்கிறேன். அந்த க்ரீமோட இவங்க வந்து சுகர் கொஞ்சம் வேணும், அதிகமாக வேணும் டேஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டிருக்கோம். இப்போ க்ரஷ் சேர்த்தி அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இது ஃபுல்லும் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுறலாம். அப்படியே மேலாக அப்படியே இது கூட ஹனி வந்து மேலே அப்படியே லைட்டாக டிசைன் போடுற மாதிரி போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபரில் இருக்குது. இது டாபர் ஹனி வந்து ஆஃபரில் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் லைட்டாக சேர்த்திட்டு தேங்காய் சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் மேலே லைட்டாக தூவி விட்டுட்டு அடுத்த லேயர் எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு க்ரீம் போட்டுக்கலாம். க்ரீம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருது. க்ரீம் அந்தளவுக்கு நம்ம பதமாக வந்து மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். மறுபடியும் ஸ்ட்ராபெரி க்ரஷ் மேலே சேர்த்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக மேலெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா மெதுவாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாம் கூட சேர்த்து பண்ணலாம். நான் வந்து என்கிட்ட ஸ்ட்ராபெரி க்ரஷ் இருந்ததுனால நான் ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷே வந்து மேலே கேக்குக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு தேங்காய் சீட்ஸ் வந்து அப்படியே ஓரங்களில் லைட்டாக போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் லைட்டாக போட்டுடலாம். இது வந்து கஸ்டமர் பீஸ் கேக்காக கேட்டதுனால நம்ம ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்க போகிறோம் தேங்காய் சீட்ஸை வந்து. ஓரங்கள் எல்லாமே வந்து இப்போ போட்டாச்சு. அடுத்தது நடுவுலையும் வந்து அப்படியே தூவி விட்டுறலாம். இப்போ இது கூட தேங்காய் துருவல் இருக்குது. அதையும் வந்து லைட்டாக மேலே வந்து தூவி விட்டுக்கலாம். இப்போ மேலே டிசைன் போட்டுக்கலாம். நம்ம பேக்கரியில் பீஸ் கேக்கா ஹனி கேக்கு எந்த கேக் வாங்குறதா இருந்தாலும் மேலே ஒரு டிசைன் போட்டு தான் கொடுப்பாங்க. அதுமாதிரி நாம்ளும் இதில் டிசைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீசஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு டிசைன் தான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹனி கேக் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கேஜிக்கான ஹனி கேக்கு. இப்போ நடுவுலேயே வந்து டிசைன்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மேலே வைப்பாங்க பார்த்திங்களா அந்த காய், அது மாதிரி
மேலே ஸ்ட்ராபெர்ரி க்ரஷை வந்து லைட்டாக வச்சுக்கிறேன். இது பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும் பாருங்கள். இப்போது எல்லா இதுக்குமே வந்து நம்ம ஸ்ட்ராபெர்ரி க்ரஷ் வந்து வச்சாச்சு. அடுத்தது பீசஸ் தான் போட வேண்டியது இருக்குது. அதுவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம பாக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் ஃபுல்லாக எப்படி எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கே டிசைன்ஸ் எப்படி சூப்பராக இருக்குது. இப்போ கட் பண்ணிடலாம். இதிலே பார்த்திங்கன்னா இந்த 1/2 kgலே வந்து பார்த்திங்கன்னா நான் 12 பீஸ் வர மாதிரி போட்டிருக்கேன்.